நாம நடந்துக்கிறத வச்சுதான் மத்தவங்களுக்கு நம்ம மேல மரியாதை வரும். இந்த பிரச்சனை இதோட விட்டுடுமா? சிந்துவ ஒத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து சிந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. எதுவுமே பேசாம இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மகா வந்து கைய புடிச்சு வந்து சொல்லாமல சத்தியம் பண்ணு அப்படின்றாங்க. அப்பயும் வந்து நம்ம வந்து சிந்து வந்து கைய தட்டி தட்டி விடுறாங்க. இதுலேருந்தே தெரியுதா, அவ வந்து உண்மைய ஒத்துக்கிறா பாருங்க அப்படின்னு வந்து சொல்லி நம்ம மகா சொன்னாலும் வந்து நம்ம அன்னபூரணி வந்து பார்த்தீங்கன்னா, அவ எத்தனை வாட்டி தான் சத்தியம் பண்ணுவா? ஆல்ரெடி அவ தான் வந்து சாமி மேலேயே சத்தியம் பண்ணி இது பண்ணி சொல்லிட்டாளே. திருப்பி எதுக்கு சும்மா பஞ்சாயத்து பஞ்சாயத்து கூப்பிடுறீங்க? இந்த ஸ்னேகா சொல்றத நான் நம்பவே மாட்டேன். அவன் வந்து சுயலோட அவங்க அம்மா வந்து உடம்பு சரியாத காரணத்துல இதை பயன்படுத்தி இது வேணுட்டே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம மகா வந்து அன்னபூர்ணி காலில் விழுந்து கெஞ்சம் வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து ஸ்ட்ராங்கா திருப்பி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்துலாம் இருக்கக்கூடாது, இதுதான் லாஸ்ட் பஞ்சாயத்தா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் விடுற மாதிரி தெரியல. நான் 8 ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவேன், அங்கேயும் வந்து உங்களை வந்து நீங்கள் சொன்ன தீர்ப்பு வந்து பொய்யானது, நீங்கள் தலைகுனிய வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடக்கடவுளே, திருப்பி ஒரு பஞ்சாயத்தா, இதுக்கு இல்லையாடா ஒரு ஹெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் நம்மலாம் நினச்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மகா வந்து புலம்பி தள்ளுறாங்க. அன்னபூர்ணியாக இருக்கட்டும், அவங்க பையனாவாக இருக்கட்டும் செமையாக திட்டுறாங்க. என் பையனை ஓட வாழ்க்கையை நாசமாக்கிட்டாலே, நாங்கள் எவ்வளோதான் நிரூபித்தோம் வந்து இவளை நான் நம்பவே மாட்டேன்றாளே, என்னதான் பண்ணுறது? சரி இவ்வளோ விடு, என் பையனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரில, அவனும் வாயை திறக்காமல் அப்படியே இருக்கானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம வந்து மகா வந்து புலம்பி தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிந்து வந்து பார்த்திங்கன்னா சிவா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, பேசாமல் நானே போய் வந்து அத்தைக்கிட்ட வந்து சொல்லுவேன், அத்தை அசிங்கப்படுறத என்னால் பார்க்க முடியாது அப்படி வந்து சொல்லிட்றாங்க. அதுக்கப்புறம் சிவா சொல்கிறாங்க, வேண்டாம், பெரியம்மா வந்து உன் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, நீ போய் கெடுத்துக்காத, இந்த விஷயத்தை அப்படியே வந்து விட்டுடு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா கிட்ட போய் வந்து போயிட்டு வரேன் பெரியம்மா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி சொல்லிட்டு போகும்போது நம்ம மகாக்கு இன்னும் காண்டாகுது. உன் வாழ்க்கையே கெடுத்துட்டு இருக்கிற அவகிட்ட போயிட்டு வர பெரியம்மான்னு சொல்லிட்டு அவளை போய் தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கேடா, ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது, அம்மா உன் வாழ்க்கைக்காக தான்டா பார்க்குறேன் அப்படி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைக்கும் காயத்ரி வந்து அப்கமிங் சீன்ஸில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இவங்களோட சீன்ஸ் போனதால் இவங்களை வந்து காமிக்காமல் இருந்தாங்க. ஸோ இங்கே கோயிலுக்கு போனது அப்படியே தான் இருந்தது. ஸோ இவங்க வந்து கோயிலில் என்னென்ன நடக்குது, நம்ம இசைக்கு வந்து காயத்ரி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு தான் அப்கமிங்கில் வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க. இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.